ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் கொண்டக்கடலையிலேருந்து நம்ம கடலைப்பருப்பு செஞ்சு அதில் வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம கொண்டக்கடலையிலேருந்து செய்யலாங்க. இந்த கொண்டக்கடலையை வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நம்ம உப்பு கடலை செய்கிறதுக்காக நம்ம பொட்டுக்கடலை உப்பு கடலைலாம் செய்கிறதுக்கு உப்பு இல்லைன்னா மணல் போட்டு சூடு பண்ணி அதுக்கப்புறம் வறுக்கணும். ஆனால் நம்ம அப்படியே கடலைப்பருப்பாக ஆக்கும்போது சும்மா லைட்டாக இந்த மாதிரி வெறும் கடாயில் சும்மா லைட்டாக வறுத்தா போதும். ரொம்ப அதிகமாக வறுக்க தேவையில்லை. ரொம்ப அதிகமாக வறுத்தோம்னா அப்படியே தோல் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதனால் பொட்டுக்கடலை மாதிரி ஆகிடும். அதனால் சும்மா லைட்டாக இந்த மாதிரி வறுத்துட்டு இப்போ இது பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு மிக்சியில் வச்சு நம்ம சும்மா இந்த மாதிரி லைட்டாக அப்படி திருப்பணும். நம்ம தேங்காய் துருவல் செய்கிறதுக்காக துருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சும்மா லைட்டாக அப்படி ஃப்ளஷ் பண்ணி ஒரு 4-5 தடவை செய்யலாம். நான் ஒரு தடவை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தோல் உரியும். நல்லா இந்த மாதிரி ஃப்ளஷ் பண்ணி ஒரு 4-5 தடவை பண்ணோம்னா இது நல்லா இந்த மாதிரி தோல் உறிஞ்சு வந்துடும். ஒருவேளை தோல் இருந்தாலுமே அதை நம்ம அப்புறமா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கடலைப்பருப்பு ரெடி பண்ணியாச்சு. கடையில் கடலைப்பருப்பு நம்ம வாங்கும்போது அது அந்த அளவுக்கு பட்டையாக அப்படியே உடையாமல் இருக்கும். ஏன்னா அது மிஷினில் செய்கிறது. நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி செய்யலாம். இப்போ கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் இந்த கடலைப்பருப்பை கொட்டிட்டு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். வடை செய்ய எப்படி நம்ம ஊற வைப்போமோ அந்த மாதிரி. இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் முதல்லையே புடச்சி அந்த தூசெல்லாம் தட்டிட்டு கூட அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு அப்படியே போட்டால் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வேளை புடைக்கலைன்னா, புடைக்க தெரிஞ்சவங்க நீங்கள் புடைச்சிக்கலாம். ஒரு சிலருக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால் நான் அப்படியே உங்களுக்கு இந்த தோலெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். நம்ம சேனலில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்குது, மறக்காமல் பாருங்கள். நல்ல ஊறின இதை இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் இந்த மாதிரி இந்த கடலையை அப்படியே அள்ளி நம்ம இந்த தண்ணிக்குள்ளே போடணும். கையில் இந்த மாதிரி அழுத்தி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கும் போது அதில் இருக்க அந்த தோல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுரும். இது பழைய காலத்தில் இந்த கல் 2 இருக்கும், ஒன்று கீழே ஒன்று மேலே. அதுக்கு மேலே வச்சு இப்படி சுற்றிக்கிட்டே உள்ளே போட்டோம்னா உடஞ்சி அப்படியே கடலைப்பருப்பு தனித்தனியாக வந்துடும், தோல் தனியாக. அது நம்ம வறுத்துட்டு லைட்டாக அந்த மாதிரி செஞ்சோம்னா வரும். அது வீட்டில் வச்சுருக்கவங்க நீங்கள் அதுலேயும் செஞ்சுக்கலாம். இது இந்த மாதிரி தோல் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா அப்படியே பாத்திரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இதில் இருக்க தண்ணி இருக்கு இல்லைங்களா, இதிலேருந்து மறுபடியும் இதுக்குள்ளே இதை நல்லா இப்படி புழிஞ்சிட்டு மறுபடியும் இப்படி நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டோம்னா அந்த தோல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுரும். இது பொட்டுக்கடலையோட தோல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் அப்படியே கூட ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் நான் தோல் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே மேலக்கா இப்படி பண்ணோம்னா அந்த பொட்டு மட்டும் இப்படி தனியாக வந்துடும். இதே மாதிரி நம்ம ஒரு 3 தடவை போல் மறுபடியும் தண்ணி ஊற்றி அது மாதிரி செய்யணும். இப்போ அந்த மாதிரி போட்டுட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பண்ணோம்னா அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த பொட்டும் மேலே அப்படியே வெளியில் வந்துடும். மறுபடியும் இந்த தண்ணியை இப்போ இதில் இருக்க தண்ணியை மேலாக்க அதுக்குள்ளே ஊற்றி மறுபடியும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிறது அடியில் பொட்டெல்லாம் போய் நின்றுடுச்சு, மேலே சாதாரணமாக தண்ணி தான் இருக்குது. அதனால் நம்ம இந்த தண்ணி அப்படியே இதுக்குள்ளே ஊற்றி மறுபடியும் நல்லா பிசைஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 தடவை பண்ணோம்னா அந்த மேலே இருக்க அந்த புக்கெல்லாம் அப்படியே நீங்கி மொத்தமாக வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு தான் போயிருக்கு, இன்னும் பாதி அளவுக்கு அப்படியே இருக்குது அந்த புட்டு ஃபுல்லாகவே. பாருங்கள், மறுபடியும் இந்த தண்ணியை அப்படியே ஊற்றி அதை கீழே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு அப்படியே நம்ம இந்த கடலை இருக்கிற அந்த பாத்திரத்தை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி அந்த தண்ணி அப்படி ஊற்றினோம்னா அது புட்டெல்லாம் அப்படி வந்துடும். அதே போல் இந்த தண்ணியை மறுபடியும் மேலாக்க ஊற்றினோம்னா அடியில் அது அப்படியே நிற்கும். அப்போ இந்த மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த புட்டு மொத்தமாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வடை செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை குழம்பு கூட கடலைக்கறி செய்கிறவங்க இதை பயன்படுத்தி செய்யலாம். அப்படியே வேக வச்சுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு.
இப்போ கடலை முழுசாக ரெடி ஆகிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக கொரகொரப்பாக தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும். வெறும் பருப்பு மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி சுத்தமாக சேர்க்காதீங்க. அடுத்ததாக ஒரு கிண்ணத்தில் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கூடவே நீங்கள் பருப்பு அரைக்கும் போது அதில் பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் வாசனைக்காக, காரத்துக்காக. இதோட கூடவே 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் உப்பு. வடை செய்கிறது வந்து முழுக்க நம்ம இஷ்டம் போல் நம்ம செஞ்சுக்கலாம். பருப்பு மட்டும்தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம காமிச்சிருக்கோம். நான் வடையை வந்து சிம்பிளாக செஞ்சு காட்டுறேன். இதை வந்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றலைங்க. தண்ணி ஊற்றினோம்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி இதோட கூட சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாவை இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டோடவே போட்டு அரைச்சிட்டோம்னா அது வந்து நல்லாயிருக்கும். குழந்தைங்களால மிளகா தனியாக சாப்பிட்டா காரமாக இருக்கும். அரைச்சிட்டோம்னா அந்தளவுக்கு காரம் தெரியாது. அதனால் இப்போ இதோட கூடவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம், சீரகம் சேர்த்துட்டோம், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். முதல்லையே பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்திங்கன்னா அந்த பருப்பு அப்படியே போட்டுக்கலாம். பருப்பாக தெரியணும் அப்படின்னா. இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்தாச்சு. இப்போ நம்ம இதை ஏற்கனவே நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இப்படி தட்டி உங்கள் விருப்பம் போல் நீங்கள் தட்டிக்கலாம். குட்டி குட்டியாக சைஸில் இல்லை மெல்லிசா வேணும்னா மெல்லிசா, அந்த மாதிரி உங்கள் விருப்பம் போல் நீங்கள் தட்டிட்டு வடையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி இது ரொம்பவே உடம்புக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பை அப்படியே கூட செஞ்சோம்னா உடம்புக்கு நல்லது. நம்ம வந்து அப்படியே செய்யும்போது பொரிச்சு அந்தளவுக்கு எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் அப்படி தனித்தனியாக வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி 3/4 பாகம் தோல் எடுத்துகிட்டு சும்மா அப்படி கொஞ்சம் தோல் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா உடம்புக்கு நல்லது தான் அது. இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கணும். நான் வந்து இந்த பக்கம் ஃபஸ்ட்டில் வந்து போடும்போது அப்படியே அது வந்து உடனே வெந்துருச்சு. ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருந்தது. நல்லா திருப்பிட்டேன். மறுபடியும் இதை அதே போல் எல்லாத்தையும் தட்டி போட்டு வடையை நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. இதை செஞ்சு எடுத்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வடையை போட்டு திருப்பி எடுத்தோம்னா வடை ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.